ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம கம்பு தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். இந்த கம்பு உடம்புக்கு குளிர்ச்சி. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம கம்பு உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் 6 மணி நேரத்துக்கு. இப்போ கம்பு ஒரு பவுலில் தனியாக சேர்த்துக்கலாம். உளுந்தையும் இட்லி அரிசியையும் சேர்த்து ஒரே பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறட்டும். 6 மணி நேரம் ஊறிடுச்சிங்க. இப்போ கம்பு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ நான் கம்மியாக சேர்த்ததுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் கம்பை ஃபஸ்ட்டு நல்லா தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இட்லி அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம எப்பயும் இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ புளிக்க வச்சிடலாம். நம்ம எப்பயும் இட்லி மாவு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்ம மாவு அரைச்சாச்சு. இதையே நம்ம இட்லிக்கும் ஊற்றலாம், ரொம்ப சூப்பராக வரும். இதில் வெந்தயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா கம்புவே குளிர்ச்சி தான். அதனால் நான் வெந்தயம் சேர்க்கலை. இந்த கம்பு தோசைக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி, சொரக்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் வர்ணி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.